ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஏடிஎம் கார்டு புதுசாக வந்தால் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை பழைய ஏடிஎம் பாஸ்வேர்டு மறந்துருந்தாலும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏடிஎம் போய்ட்டு ஏடிஎம் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷு, தமிழ், அது இங்கிலீஷ், ஹிந்தி விருப்பம் தான். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மறந்தாலும் இதே ஆப்ஷன் தான். புது ஏடிஎம்முக்கு இதே ஆப்ஷன் தான். அதனால் ஈஸியாக பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. நான் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ண, கொஞ்சம் லேட் ஆகும். ஏடிஎம் இதுக்கு வந்து மெயினாக கஸ்டமர் ஐடி கேட்கும். கஸ்டமர் ஐடியோட கடைசி 4 டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதை கேட்கும். இதில் வந்து பாருங்கள், மெயின் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் செட் பின் சேஞ்சு செட் பின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். செட் பின் அது ஆப்ஷனு இந்த சூஸ் பண்ணிட்டு இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரேட் நியூ பின்னு, செட் நியூ பின்னு. அதில் ஜென்ரேட் ஓடிபி நாட் ரிசீவ்டுன்னு கீழே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கும் பாருங்கள். அந்த இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது அதை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு உங்களோட கஸ்டமர் ஐடி, அதாவது உங்களுக்கு பேங்க்கில் கஸ்டமர் ஐடி உங்களுக்குன்னு தனியாக இருக்கும். அது உங்களுக்கு பேங்க்கில் கேட்டால் சொல்லுவாங்க. நீங்கள் செக் புக் வச்சிங்கன்னா செக் புக்கில் கூட அந்த கஸ்டமர் ஐடி இருக்கும். அதோட கடைசி 4 டிஜிட் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கு. நீங்கள் தெரியலனா கூட நீங்கள் பேங்க்கில் கேட்டிங்கன்னா கஸ்டமர் ஐடி, உங்களோட கஸ்டமர் ஐடி சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த கஸ்டமர் ஐடி இந்த நெட் பேங்க் வச்சுருவங்களுக்குலாம் தெரியும், எல்லாத்துக்குமே கஸ்டமர் ஐடி கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த கஸ்டமர் ஐடி 8 டிஜிட் இருக்கும். அதில் கடைசி 4 டிஜிட் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். அது 4 டிஜிட் மட்டும் போடுங்க. போட்டு கரெக்டான ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். உடனே வந்துடும். அது செக் பண்ணிட்டு இங்கே ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் கன்ஃபார்ம்னு சொல்லி கொடுங்க. செக் பண்ணிட்டு இந்த ஓடிபி, 1 டைம் ஓடிபி உங்களுக்கு வரும். அந்த ஓடிபி வந்து ஒரு சில டைம் உங்களுக்கு மொபைலில் ஒரு மெசேஜாகவும் வரும். சப்போஸ் உங்களுக்கு கஸ்டமர் கால்லேருந்தும் கால் பண்ணுவாங்க, அதுவும் கவனமாக பார்த்துக்கோங்க. கால் பண்ணி கூட உங்களுக்கு அந்த ஓடிபி சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனே வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் ஏடிஎம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஏடிஎம் போடுங்க. அது எப்படி சொல்லித்தரேன். போட்டு மறுபடியும் ஏடிஎம் போட்டு ஃபஸ்ட்லேருந்தே உள்ளே போங்க. உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த லாங்குவேஜ் விட்டு ஒரு சில டைம் கொஞ்சம் ஏடிஎம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது மட்டும் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க. முதல்ல செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து மெயின் மெனு அதே மாதிரி தான். மெயின் மெனுவில் போய்ட்டு இன்னொரு அந்த செட் பின் மட்டும் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் மாறும். பின் சேஞ்ச் செட் பின் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ கீழே நீங்கள் 2ஆவதாக இருக்கிறது ஓடிபிஸ் ரிசீவ்டு, ஏன்னா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ரிசீவ்டு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஃபோனும் வரல, ஓடிபி வரலைன்னா நீங்கள் மேலே இருக்கிற ஆப்ஷனை ட்ரை பண்ணி இன்னொரு டைம் கூட ஓடிபி போட்டுக்கலாம். எனக்கு ஓடிபி வந்துருச்சு, ஆனால் கீழே இருக்கிற ஆப்ஷன் டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த ஓடிபி 6 டிஜிட் 1 டைம் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓடிபி வந்திருக்கும், இல்லைன்னா காலாவது பண்ணியிருப்பாங்க. அது மறக்காமல் அதை கஸ்டமர் காலேருந்து கால் வந்து ஓடிபி சொல்லுவாங்க 6 டிஜிட்டு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி வரும். ஓடிபி கரெக்டாக போட்டுக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பாஸ்வேர்டு செட் பண்ணுறது தான். ரொம்ப ஈஸி தான். உங்களோட ஃபோன் நம்பர், அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பேங்க்கில் கொடுத்துருப்பீங்களா, அந்த ஃபோன் நம்பர் தான் கேட்கும். அதை மறக்காமல் நீங்கள் போட்டுக்கோங்க. 10 டிஜிட் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் பேங்க்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுதான் போடணும். மாற்றிக்கன்னு போட்டுறாதீங்க. மறக்காமல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. ரிஜிஸ்டர் மொபைல் போட்டால் தான் எடுத்துக்கும். போட்டிங்கன்னா அடுத்து உங்களோட ஃபின் வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் அதுதான். 4 டிஜிட் ஃபின் வந்து உங்களை செட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட 4 டிஜிட் பின் எதுவோ அதை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பின் வேணுமோ அந்த பின்னை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃபேன்சி நம்பர் ஒரு சில டைம் எடுத்துக்குது, ஒரு சில டைம் எடுத்துக்க மாட்டேங்குது. அது நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை, உங்களுக்கு பிடிச்ச 4 டிஜிட் பாஸ்வேர்டு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அது ஈஸியாக
2 டைம் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து கரெக்டாக போட்டு உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு 2ஆவது டைமும் அதே பாஸ்வேர்டு போடுவோம். கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கேன்சல் ஆகிடும். 2 டைம் ஒரே பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ப்ராசஸிங் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதிலே டீட்டெயிலாக வந்துடும் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சான்னு சொல்லி இதிலே வந்துடும். நீங்கள் சப்போஸ் ஃபேன்சி நம்பர் போட்டிங்கன்னா ஒரு சில டைம் எடுத்துக்காது. அதில் காமிக்க ஃபேன்சி நம்பர் எடுத்துக்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வேறு ஏதாவது நம்பர் வந்து நான் வச்சுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் பின் சேஞ்ச் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அதனால் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஈஸியாக பின் சேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்கள் பேங்க் போக தேவையில்லை. ஈஸியாக ஏடிஎம்லேயே ஒரு 5 நிமிஷத்தில் பின் ஈஸியாக செக் பண்ணிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் ஏடிஎம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அதான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.